கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான கார்த்தி மோகன்ராஜ் ஆகியோர் கோவை போக்சோ நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான சாட்சிகளிடம் நீதிபதிகள் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். டிஐஜி சாமிநாதன், கோவை எஸ்பி பவன்குமார் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் கார்த்தி வழங்கிட கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். கோவை சிறுமி 10 வயது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா 1 மாத காலத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில சாட்சியங்கள் விசாரணை இன்று முதல் தொடங்குகிறது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கார்த்தி மோகன்ராஜ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்குல 819 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த சூழல்ல 104 பேர் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த 104 பேரும் நீதிமன்றத்துல இந்த வழக்குல நேரடியாக இன்றிலிருந்து சாட்சி விசாரிக்கப்பட்டு இதுக்கான குற்றப்பத்திரிகைகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது. ஒரு 15 to 20 நாட்களுக்குள் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்காக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட இந்த மோகன்ராஜ் மற்றும் கார்த்தி இந்த 2 பேரும் குண்டர் தடுப்பு சட்டம் பாயப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் இன்று இந்த வழக்குடைய விசாரணை நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்குடைய தீவிரத்தன்மையை உணர்த்தும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார், சரக டிஐஜி சாமிநாதன் ஆகியோர் நீதிமன்றத்துல இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்கும் இந்த வழக்கை எப்படி எடுத்து செல்வதற்கான அந்த அறிவுறுத்தல் வழங்குவதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றிலிருந்து அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ள இந்த வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட மோகன்ராஜ் கார்த்திகைக்கு அதிக உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு காவல்துறை முயற்சி செய்து வருவது மிக முக்கியமா நாம் பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.